ரூத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ வேற எங்கும் போகாம உன்னுடைய இருதயத்தை நீ செம்மையாக்கி ஆண்டவருடைய கொடையின் கீழ் வந்ததினா, அவருடைய சட்டையின் கீழ் வந்ததினா உனக்கு பெரிய ஆசீர்வாதம், உனக்கு மிகுந்த ஆசீர்வாதம். காரணம் நீ அவரை அண்டி கொண்டதினா, நீ அவரை அண்டி கொண்டதினா, அவரை பற்றி கொண்டதினா. ஆண்டவர் சொல்றாரு, என் கொடையின் கீழே வந்தாச்சுன்னா, என்னுடைய செட்டு நிழல்ல வந்தாச்சுன்னா நான் தான் உனக்கு உத்தரவாதி, நான் தான் உனக்கு பொறுப்பு, உன் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு, உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிற்கும் நான் தான் பொறுப்பு. ஆண்டவர் பொறுப்பெடுத்தாருன்னா அதுல ஒருபோதும் பிசங்க மாட்டார். அவர் கரத்துல எடுத்துட்டாருன்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். அவர் செவை பண்ணுவா, அவர் செவையாய் நடத்துவா. ஒப்பு கொடுங்களேன். இப்ப நம்ம ஒப்பு கொடுக்கணும். என் ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நான் அர்ப்பணிப்பேன். ஆனால் அப்பா நீங்க தான், இனி நான் அல்ல என்று சொல்லி என்னை முழுவதுமாய் விட்டு கொடுப்பேன். ஆனால் கர்த்தர் என்னை பொறுப்பெடுக்கிறவராய், கர்த்தர் என்னை கரத்தில் எடுக்கிறவராய் இருக்கிறார்.